வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு ரீசெண்டாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு வந்தோம். இந்த வீடியோ எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட நிறையா அம்மாக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா என்ன நடந்தது, என்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். மதுரை, சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்தோமே. ஒரு 4-5 நாள் பாப்பா எப்பவும் போல் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு காலையில் மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமே அம்மா வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நேரம் படுத்துக்கடான்னு சொன்னேன். நல்லாவே தூங்கிட்டாங்க. பாப்பா எந்திரிச்சதுமே உடம்பு தொட்டு பார்த்தா சூடாக இருந்தது. திருப்பியும் ஸ்டொமக் பெயின் தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே டல்லாக ஃபீல் பண்ணாங்க. சரின்னு செக் பண்ணி பார்க்கும்போது 103 டிகிரி இருந்தது. டக்குன்னு ஏன் வெறும் வயிற்றில் நம்ம ஏதோ ஒரு மெடிசன் கொடுக்காட்டி ஜூஸ் மாதிரி ஏதோ போட்டு கொடுத்துட்டு பேராசிட்டமால் கொடுத்துடலான்னு ட்ரை பண்ணேன். ஜூஸ் போடவே அவங்களுக்கு வாமிட் அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட விளையாண்டுட்டு இருந்து அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஃபீவர் வருது, வாமிட் வருது, அப்படியே மயங்கிட்டா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். டாக்டருமே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கூட உங்கள் பாடி தாங்காமல் வாமிட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எதுக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள், பேராசிட்டமால் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபியூ செகண்ட் அவங்க அன்கான்ஷியஸ் ஆனது சீசர் மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு போய்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு பேராசிட்டமால் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போவுமே ரொம்ப டல்லாக அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் ஃபீவரும் ரெடியூஸ் ஆச்சுங்க. டாக்டர் திருப்பியும் செக் பண்ணி பார்த்துட்டு மேபி இது நார்மல் ஃபீவராக கூட இருக்கலாம், நீங்கள் எதுக்கும் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் 5 o'clock மேலே வாங்க அப்படின்னு இருந்தாங்க. வீட்டுக்கும் போய் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க. பட் எதுவுமே பாப்பா சாப்பிடல. நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மாதுளம்பழம் மட்டும் ஒரு 2 வாய் கொடுத்தோம். அதுக்கப்புறமே அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு, படுத்து தூங்கிட்டாங்க. திடீர்னு சடனாக எழுந்திரிச்சு அம்மா வயிறு வலிக்குது, மோஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னா பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறக்குள்ளேயே அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. நிறையா டைம் ரொம்ப தண்ணியாக க்ரீன் கலரில், அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இந்த மாதிரியே மோஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மோஷன் போனதுமே ரொம்ப டல் ஆகிட்டாங்க. ஜூஸ் போட்டு கொடுத்தா அதையுமே குடிக்கலிங்க. அப்படியே மூஞ்சி திருப்பிட்டாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியலை. ரொம்பவே சிவியர் ஆகிடுச்சு. சரின்னு ஈவினிங் திருப்பி டாக்டர்கிட்ட போகங்காட்டி பல்சஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருக்குது, டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாகவே இருக்குது, நான் திருப்பியும் பேராசிட்டமால் கொடுக்குறேன், பாப்பாவுக்கு கொடுத்துட்டு கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய்க்கோங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஈவினிங்கே கோயம்புத்தூரும் கிளம்பிட்டோம். ஆயா குட்டி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் தாங்க பார்க்குறோம். பீடியாட்ரிஷியன் டாக்டர் சந்திரசேகர் சார் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு டைமும் ஃபீவர்னு ஏதோ ஒரு பயத்தில் போனால் பேராசிட்டமால் மட்டுமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி கோல்டு, காஃப் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா மெடிசன் கூட கொடுத்தது கிடையாது. இந்த டைமும் இந்த மாதிரி தான் இருக்கும், நார்மல் ஃபீவராக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சாயந்தரம் ஆனதுமே அதோட சிவியர்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. டாக்டர் எப்போவுமே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பாப்பா சாப்பிடல, ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் டாக்டர் தேடி வரணும். மற்றபடி அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீவர் இருந்தாலுமே நீங்கள் பேராசிட்டமால் ஒரு 3 நாள் கொடுத்து கூட வச்சு பார்க்கலாம். அவங்க எப்போ ஃபுட் இன்டேக் பண்ணலையோ நீங்கள் இப்போ டாக்டர் பார்க்கணுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எமர்ஜென்சியில் தாங்க நைட் அட்மிட் ஆகிருந்தோம். ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வந்ததுமே பாப்பா டீஹைட்ரேட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐவி போட்டிருந்தாங்க. கையோடவே பிளட் டெஸ்ட், கல்ச்சர் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லிட்டாங்க. டாக்டர் லூஸ் மோஷனுக்கு எந்த மெடிசனும் கொடுக்க வேணாம், ஏன்னா ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா அது ஃபுல்லாக கிளியராக போகிற வரைக்கும் போகட்டும், நம்ம சப்போஸ் வேறு எதுக்காச்சும் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி வயிறு உப்பிக்கிட்டால் இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடணும் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஐவி பேராசிட்டமால் தவிர பாப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கல. நைட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாப்பா கண் முழிச்சு பார்த்தாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்தோம், லைட்டாக குடிச்சிக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்ம ஒரு சேஃபான பிளேஸில் தான் இருக்கோம் அப்படின்னு. ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனதுமே அடுத்த நாள் காலையில் பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்காக டைவர்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு மயில் ஒன்று தூக்க விரிச்சு ஆடிட்டு இருந்ததுங்க. அதையெல்லாம் காட்டிட்டு ஃபுட் கொடுத்துட்ருந்தோம். லைட்டாக இட்லி மட்டும் சாப்பிட்டாங்க. டாக்டர் காலையில் பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஏதோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் ஆகிருக்கு. பார்ப்போம், எப்போ ஃபுட்டு நல்லா இன்டேக் பண்ணுறாலோ அப்போ நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். இப்போ ஏன் ஐவி யூஸ் பண்ணுறோன்னா அவங்க டீஹைட்ரேட் ஆகிருக்காங்க, அந்த ரீசனுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த டைம் இந்த சீசனில் நிறையா குழந்தைங்க இதே ரீசனுக்காக தான் அட்மிட் ஆகுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 வீக்ஸில் சரியாயிருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அட்மிட் ஆன அன்றைக்கே பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க இதே ரீசனுக்காக தான் அட்மிட் ஆகியிருந்தாங்க.
ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடி சேம் ரீசனுக்காக இன்னொரு குழந்தையும் அட்மிட் ஆகியிருந்தாங்க. எல்லோரும் எமர்ஜென்சி வார்டில் இருக்கும்போது பேசிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லா சிம்டமே சேமாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் எங்கள் டாக்டர்கிட்ட இதோட காசு என்னங்கன்னு கேட்டிருந்தோம். மேபி பிகாஸ் ஆஃப் வாட்டர், ஏர் ஏதோ ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட காசை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் வருது, வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட வந்தால் அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி நம்மளால் கொண்டு வர முடியுமோ அதை தான் பார்க்கணும். இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட இம்யூனிட்டி கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை மற்ற மெடிசனோ நம்ம வந்து அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க டீஹைட்ரேட் ஆகிருக்கனால ஐவி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே மாயா குட்டி ஒரு 2 நாள்லேயே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. டாக்டர் சொன்ன ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம பதட்டப்படக்கூடாது. நம்ம எவ்வளோ பயப்படுறோமோ அந்த அளவுக்கு குழந்தையும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசி நல்ல ஃபுட் இன்டேக் பண்ண வச்சோம்னா அவங்க சீக்கிரமாக ரெடி ஆகிடுவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட ஏன் பாப்பா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டிருந்தோம். நிறையா டைம் வாமிட் பண்ணதுனாலேயே அவங்களுக்கு நிறையா புண்ணாயிருக்கலாம் வயிற்றுக்குள்ளேயெல்லாம். அதனாலேயே அவங்க அந்த மாதிரி ஹெசிடேட் பண்ணலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண போய் அவங்க வாமிட் எடுத்துட்டாங்கன்னா அதுலேயும் டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டோம். 3 நேரம் கொடுக்கறத ஒரு 5 நேரமாக 6 நேரமாக பிரித்து கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அவங்க அப்படியே சாப்பிட்டு திருப்பியும் நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாயா குட்டியும் டாக்டர் சொன்ன மாதிரியே தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தாங்க, அப்புறம் ஜூஸ் இன்டேக் பண்ண ஆரம்பித்தாங்க. இட்லி 2 வாய் மட்டும் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு 1 hour எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இப்படியே ஸ்லோ பை ஸ்லோவாக தான் நாங்கள் அவங்களுக்கான ஃபீடை வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு வந்து என்கரேஜ் பண்ணுறது, நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணி தான் அவங்கள சாப்பிட வச்சோம். ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. கூடவே கிச்சன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பா ஃபுட் இன்டேக் பண்ண ஆரம்பித்தாங்க. டாக்டரும் பார்த்துட்டு ஓகே நீங்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், பட் 2 weeks மட்டும் இந்த மாதிரி லூஸ் மோஷன் இஷ்யூஸ் இருக்கும். ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணி வாமிட் மட்டும் பண்ண வச்சிடாதீங்க, ஜங்க் ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு எல்லாமே கேட்டுட்டுங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுமே பெரியவங்களாக இருந்துட்டு இது வந்து நலக்கமாக கூட இருக்கலாம், அதுக்கு வந்து குழந்தைக்கு நறுக்கெழுதி கட்டினா சரியாயிரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் அதில் நம்பிக்கையெல்லாம் உண்டு. டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கணுமோ எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு வந்துட்டோம். இனி நம்ம பெரியவங்க சொல்கிறபடியும் பண்ணிடலான்ட்டு ஒரு 2 விதமான இலை சொல்லியிருந்தாங்க. காஞ்ச வேப்பிலையும் இன்னொன்று வந்து ஒரு முள்ளு கத்திரிக்காய் செடி மாதிரி அதை வந்து புகை போட்டு நறுக்கெழுதி கட்ட சொல்லியிருந்தாங்க. நான் குக்கிங் க்ளீனிங்கெல்லாம் பார்த்துட்ருக்க நேரம் முக்கால்வாசி நேரம் மாயாக்குட்டி அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்த ஃபீவரோ இன்னமும் அவங்க அப்பாவுக்கும் வந்துருச்சுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்டு தான் மாவாட்டி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் இட்லி எல்லாமே ரெடி பண்ணோம். பாப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா பனானா, இட்லி, வாட்டர்மெலன், அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ். இது மட்டும்தான். ஆக்சுவலாக சிட்ரிக் ஜூஸ் வந்து கொடுக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பாப்பாவோட ஃபேவரேட், வேறு வழியே இல்லைங்க. டாக்டர் கடைசியில் சரி அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை வந்து லைட்டாக கொடுங்க, தப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் பாப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. ஆனால் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு வந்து இங்கே இருக்க டாக்டர் செட் எடுத்துகிட்டு நான் வந்து டாக்டர் மாமா அப்பாவுக்கு வந்து நான் மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்லாம் எடுத்து வச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 2 weeks ஆச்சுங்க. ஆனால் இன்ன வரைக்குமே டாக்டர் சொன்ன மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு லூஸ் ஸ்டூல் இருந்துகிட்டே தான் இருக்குது. முக்கால்வாசி குழந்தைங்க பாடி வந்து ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிருமுங்க. அதே மாதிரி அவங்க பாடியே அதுக்கான இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி ரெடி ஆகிடும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு கரெக்ட் டைம் மெடிசனும் நல்ல ஃபுட்டும் கொடுத்து பார்த்துக்கிறது தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்க அம்மாவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். குழந்தைங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.